இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாளிலே எம்மாவுஸ் பயணத்தை பார்த்தோம். இயேசு 2 சீடர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் மத்தியிலே அவரோடு நடந்து தன்னை அவர்களுக்கு அறிமுகப்படுத்திய அந்த ஒரு நிகழ்வை நாம் நேற்றைய தினம் கேட்டோம். இன்றைக்கு எதை பார்க்க இருக்கின்றோம் என்றால், இயேசுவை கண்டுகொண்ட அந்த சீடர்கள் மற்றவர்களோடு வருகிறார்கள். வந்து தாங்கள் பெற்ற அனுபவத்தை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். நாங்கள் இயேசுவை கண்டோம், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், நாங்கள் நம்புகின்றோம், நீங்கள் நம்புங்கள் என்று அந்த நம்பிக்கையை மற்றவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற நேரத்திலே இயேசு என்ன செய்கிறார்? அந்த அடைபட்டிருந்த அந்த அறைக்குள் அவர் உள்ளே வருகிறார். அதாவது அடைபட்டிருந்த என்றால் திறக்க முடியாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட இடத்தில் இயேசு உள்ளே வருகிறார் என்றால் அவர்களுக்கு சற்று பயம் வருகிறது. அவர்கள் ஆவியாக இருக்குமோ, பேயாக இருக்குமோ என்று பயப்படுகிறார்கள். ஆனால் இயேசு அவர்கள் மத்தியில் தோன்றி என்ன சொல்கிறார்? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆக இங்கே உடல் என்று பார்க்கின்ற பொழுது இது ஆங்கிலத்தில் குளோரிஃபைடு பாடி, அதாவது இயேசு உயிர்த்த பின்பு அவர் கொண்டிருந்த அந்த உடல், அந்த உடலை தொடச் சொல்லுகின்றார். அவர்களை தொட வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஐயம் இருக்கிறது என்றால் அந்த ஐயத்தை நான் தீர்த்து விடுகிறேன், உண்பதற்கு ஏதாவது இருந்தால் என்னை கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக அவர்கள் மீன் துண்டை கொடுக்கின்றார்கள், அவர் அதை உண்கின்றார். அன்புக்குரியவர்களே, உயிர்த்த பின்பு நாம் எப்படி இருக்க போறோம், நம்முடைய உடல் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆக உயிர்த்த ஆண்டவரை அந்த சீடர்கள் எப்படி அணுகினார்கள்? இயேசு அவர்களை தொட அனுமதிக்கின்றார், அவரோடு உணவருந்துகின்றார் என்றால் அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நாம் அறிந்து கொள்வது எளிதல்ல. இருப்பினும் அந்த சீடர்கள் நம்பிக்கை கொண்டது போன்று நாமும் நம்பிக்கையுடையவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அழைப்பு. அதற்கு இயேசு அவர்களுக்கு என்ன விடையை கொடுக்கிறார்? அதாவது பழைய ஏற்பாட்டில் மோசையின் சட்டத்திலும் இறைவாக்கினர்களுடைய நூல்களிலும் திருப்பாடலிலும் ஏற்கனவே இயேசுடைய இறப்பை பற்றி உயிர்ப்பை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவற்றை அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக அவர் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கின்றார். அதே போன்று மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என்னும் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்று எழுதியுள்ளது என்றும் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாக சாட்சிகளாக அந்த சீடர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஒன்று, இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார். 2வது, நீங்கள் அவர் பெயரால் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என்று அனைத்து நாடுகளிலும் உரைக்கப்படும். இன்று பல நாடுகளில் இயேசுவின் பெயரால் மனம் மாறுங்கள், அவர் உங்களை மீட்டிருக்கின்றார் என்ற பெயர் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் பல இடங்களில் இன்னும் போதிக்கப்பட்டும் நம்பிக்கை மக்கள் கொண்டும் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய இந்த உயிர்ப்பு என்பது ஒரு சரித்திர சவால் மட்டுமல்ல, மாறாக உலகில் பிறக்கப் போகின்ற வாழ்கின்ற ஒவ்வொருடைய மீட்புக்கான ஒரு அடையாளம். அதை நாம் நம்ப வேண்டும் என்று இயேசு இந்த நற்செய்தி மூலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே சிந்திப்போம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்கள் சீடர்களைப் போன்று உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டு உம்முடைய உடனிருப்பை உணரக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.